ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி இந்த தோஸ்து கோழி குண்டு வண்டி. பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து தொட்டில் தான் வேலை அதிகம். கேபினில் பார்த்திங்கன்னா டென்ட்ஸ், அந்த மூக்கில் ஒரு டென்ட்டு, ஃப்ரண்ட்டு இந்த பேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு எங்கேயோ இடிச்சு உள்ளே போயிட்டுருக்கு இந்த டென்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா கேபின் ஒரு புது கேபின் தான். ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குது கேபினில். அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி அவுட்புட் கொடுக்க போகிறோம். அடுத்து தொட்டியில் பாருங்கள், எந்த அளவுக்கு ரெஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரெஸ்ட்டு இந்த வண்டியில். இதே மாதிரி தான் நம்ம 1 month பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தோஸ்து கோழி குண்டு வண்டி ஒன்று. அதுலேயே இந்த மாதிரி தான் வேலை இருந்தது. இந்த வண்டியிலும் அதே மாதிரி தான் வேலை இருக்குது. என்ன பண்ணுது, கோழி வண்டினால இந்த அளவு வேலை இருக்குது தான் தொட்டியில். இது நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பக்காவான தரமான வீடியோ போடுவோம். அடுத்து நம்ம ஒரு புலர் ஒன்று பண்ணுறோம், அதுவும் புது வண்டி தான். அதுவும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்டை ஃபுல்லாக சுரண்டிட்டு எம்எல் ஷீட் போட்டு தேய்ச்சி ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடிப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக அந்த உளியை வச்சு சுரண்டிட்டு எம்எல் ஷீட் போட்டு தேய்ச்சி ப்ரைமர் போட்டு 2 கோட்டு பெயிண்ட் அடிப்போம். ப்ரைமர் ஒரு கோட்டு, அது போக 2 கோட்டு வந்து கிரே கலர் பெயிண்ட் அடிப்போம் இந்த வண்டிக்கு. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம அடுத்தது பெயிண்டிங் ஒர்க் அப்படியே பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்னப்பா பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக அந்த எம்எல் ஷீட் போட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணி அந்த ரெஸ்ட்டாக எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிக்கிறோம். ப்ரைமர் வந்து ப்ரஷில் நல்லா போடுற திக்காக, அதனால தான் அடுத்து வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ரெஸ்ட்டை ஏறாது. மாறும் எந்த லோடு எடுத்தாலும் ரெஸ்ட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் ப்ரைமர். அதனால தான் நாங்கள் ப்ரஷில் போடுறோம். ப்ரஷில் போட்டால் கொஞ்சம் நல்லா திக்காக உட்காரோம். அடுத்தது பாருங்கள், என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பாருங்கள். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டி ஃபுல்லாக ப்ரைமர் அடித்தப்புறம் இந்த கேபினில் டென்ட்ஸ் இருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டென்ட்ஸை வந்து இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த சைடு பேனலில் கட்டி அந்த டென்ட்டு இப்போது தட்டினிருக்காரு பாருங்கள். தட்டிட்டு அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுக்கிறான்னு பாருங்கள். டென்ட்டை எடுத்துகிட்டு அந்த மெட்டல் பேஸ்ட்டு போட்டு அது பட்டி போட்டு அது பக்காவாக ரெடி பண்ணுவோம். ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இந்த டென்ட்டே இருக்கிற தடையுமே தெரியாது, அந்தளவுக்கு பக்காவாக எடுத்துருப்போம் டென்ட்டை. கேபின் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பீஸ் பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி போடுறோம் பாருங்கள். ஏன்னா அதில் டென்ட்டு அதிகமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வாட்டி போட்டு அதை கொஞ்சம் சேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2வது வாட்டி போட்டு அதை மட்டனம் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டென்ட்டுக்கு இடம் தெரியாது, அந்த தடமும் தெரியாது. அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வண்டி மொத்தமாக இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பட்டிலாம் பார்த்து. அடுத்து வந்து மாஸ்கிங் தான். இந்த இண்டிகேட்டர்ஸு, ஃப்ரண்ட் ஷீல்டு, உள்ள டோரில் இருக்கிற அந்த லப்பர்ஸு ஃபுல்லாமே மாஸ்க் பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி மாஸ்க்கு, அந்த டோர் லாக்ஸ்லாம் எல்லாமே மாஸ்க் பண்ணிட்டு பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் எல்லாம் மாஸ்க் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ பெயிண்டிங் தான். பெயிண்ட் இப்போ 3வது கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமரு, 2வது கோட் வந்து கிரே கலரு பேஸு, 3வது கோட் வந்து ஃபைனல் கோட் அடிக்கிறோம். இப்போது தொட்டியில் அந்தளவுக்கு வேலை அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுவோம். பெயிண்ட் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வண்டி ஷைனிங் இருக்கும், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு லைஃப் லாங் பெயிண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் 2 வருஷம் எஃப்சி, அதனால இந்த தரமாக பண்ணுறோம். உங்கள் வண்டி நம்மகிட்ட எடுத்துன்னு வாங்க, பக்காவாக தரமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போது அந்த பம்பருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் அந்த மெஷ் மாதிரி வலை வருது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கப்புக்கு மட்டும் பிளாக் கலர் அடிக்கிறோம். அதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு பக்காவாக இருக்குன்னு. ஒரு காரோட லுக் அப்படியே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம். லப்பர்ஸு, இந்த சைடு அந்த கப்ஸு, டோர் பேட்ஸு, சைட் மிரர்ஸு ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணுறோம். இந்த சின்ன சின்ன பட்டன்ஸ்லாம் கட்டணும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம். அது பாருங்கள் எந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு புது வண்டியோட லுக் அப்படியே கிடைக்கும். நீங்கள் ஒரு வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்கள் ஷெட்லேருந்து எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் வண்டி. உங்களுக்கு புது வண்டி மாதிரி கொடுப்போம். நம்ம எல்லாமே தரமாக அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுவோம். இது வந்து ஒரு பெயிண்டிங் அடிச்ச வண்டி மாதிரியே தெரியாது உங்களுக்கு. எல்லாமே பக்காவாக மாஸ்க் பண்ணி அந்த அளவுக்கு தரமாக கொடுப்போம். உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக புது வண்டி மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்டே எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக பட்ஜெட் ப்ரைஸில் நல்லா ஒரு புது வண்டி ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். பக்காவாக ரெடி பண்ணலாம். பாருங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் ஃபைனல் அவுட்புட் மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கேபினை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஜொலிக்குது அப்படியே. கேபின் அடிக்கும்போது மட்டும்தான் எடுக்க முடியல, சாரி. ஏன்னா ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன், நான் மட்டும்தான் அடித்தேன், அதனால தான் எடுக்க முடியல. இந்த டென்ட்டு பார்த்தீங்களா, டென்ட்டே இருக்கிற அந்த தடம் தெரியல பாருங்கள். இந்த இண்டிகேட்டரில் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக இருக்குது. ஒரு துளி பிட்டு பெயிண்ட் கூட படாது, அந்தளவுக்கு பக்காவாக மாஸ்க் பண்ணுவோம். இந்த டென்ட்டு இருந்த இடமே தெரில பாருங்கள். சைடில் டென்ட்டு, ஃப்ரண்ட்டில் டென்ட்டு. ஃப்ரண்ட் லுக் மட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்கள். அந்த பம்பர் வந்து பாடி கலரு, அந்த நடுவில் அந்த கப்பு வந்து பிளாக் கலர் போட்டு ஒரு கார் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பக்காவாக வந்திருக்கு வண்டியில். ஒரு புது வண்டி ஷோரூம் வண்டி மாதிரி இருக்கு பாருங்கள் வண்டி பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு தரமாக பண்ணிக்கிறோம். எல்லாம் குவாலிட்டி தான், பக்காவாக குவாலிட்டியான பெயிண்ட்டு. எஸ்டி பிராண்டு பெயிண்ட்லாம் பக்காவாக 2 வருஷம் லைஃப் வரும். பெயிண்ட்டு தரமாக இருக்கும். 2 வருஷம் வண்டி. எல்லாமே 2 கோட்டு எல்லாம் 3 கோட்டு அடிப்போம். உள்ள லப்பர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு. எல்லாமே மாஸ்க் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். லப்பரு, அந்த சின்ன சின்ன கப்ஸ், இந்த டோர் லாக் கூட பாருங்கள். டோர் லாக் கூட மாஸ்க் பண்ணுது. டோர் லாக் ஆல்ரெடி அந்த சைடில் ஏதோ கொஞ்சம் பெயிண்ட் பட்டிருக்கு, அதை திண்ணூர் போட்டு துவைச்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஒரிஜினாலிட்டி. இது இப்போ தான் ஒரிஜினாலிட்டி. சும்மா பெயிண்ட் அடிக்கலாம், துடைக்கலாம், அது மேலே கிடையாது. எல்லாமே பக்காவாக மாஸ்க் பண்ணி புது வண்டியாக அதே புது வண்டி மாதிரி நம்ம திருப்பி கொடுப்போம். தொட்டிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரஷ்ட் இருந்தது, அந்தளவுக்கு சேண்ட் பண்ணி ப்ரைமர் போட்டு பக்காவாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள் தொட்டிலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டியை என்ன வண்டி என்ன கலர்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தரமாக பக்காவாக பட்ஜெட் ப்ரைஸில் தரமாக பண்ணிடலாம். பாருங்கள் உள்ளலாம் லப்பர்ஸ்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்னு. பெயிண்ட் அடித்த வண்டி மாதிரி தெரியாது. இந்த சின்ன பார்த்தீங்கன்னா சின்ன லப்பரு, இந்த பக்கம் டோர் லாக்கு, சின்ன ஸ்டிக்கரு, இந்த பட்டன்ஸு எல்லாமே அப்படியே இருக்கும். புது வண்டியோட ஃபீல் அப்படியே கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்து ஒரு புலோரோ பண்ணுறோம், அதுவும் புது வண்டி தான். இதே மாதிரி அவுட்புட் பக்காவாக கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.